2015 தான் நான் முதல்ல 2025 ஆகஸ்ட் 27ஆம் தேதி தான் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணினேன். என்னையோட ஒரு வருஷம் ஆகுது. எஸ், இன்னைக்கு சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி. இந்த ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஒரு டோக்கன் ஆஃப் செலிப்ரேஷன். அடுத்த 5 நாளைக்கு, அதாவது 31 ஆகஸ்ட் வரைக்கும் 365x365 கோர்ஸ் மட்டும் நான் வந்துட்டு 50% டிஸ்கவுண்ட்டில் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரலான் இருக்கேன். அந்த 10 வருஷம் என்னுடைய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லையா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு ஆஸ்பிரண்ட் லைஃப்லையா இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது. இந்த இடத்துல உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கவும் விரும்புகிறேன். எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்டர் பேக்கிங் இல்லை. ரெண்டாயிரத்தி 15 தான் நான் முதல்ல யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் டீச் பண்ணவே ஆரம்பித்தேன். அங்கேருந்து வெவ்வேறு அகாடமியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2025 ஜூலை வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, ஏன் நம்ம தனியாக ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஆரம்பிக்கக்கூடாது, அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக ஆரம்பித்தா எப்படி இருக்கும். ஏன் எனக்கு அந்த எண்ணம் வந்துச்சு, அந்த 10 வருஷம் என்னுடைய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லையா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு ஆஸ்பிரண்ட் லைஃப்லையா இருக்கலாம். நான் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் கோச்சிங் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் செல்ஃபாக படித்தாலுமே சரி, உங்கள் ப்ரிப்பரேஷனில் இந்த ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிட முடியுது. ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, என்வாயன்மெண்ட்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ்னு வரும்போது ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஆனால் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து தான் நமக்கான அந்த அட்வான்டேஜ், ஒரு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ், மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜுங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கிடைக்கிது. அது ப்ரிலிம்ஸாக இருக்கலாம், மெயின்ஸாக இருக்கலாம், இன்டர்வியூவாக இருக்கலாம், எக்ஸாம்பிள்ஸாக இருக்கலாம், ஜட்ஜ்மெண்ட்ஸாக இருக்கலாம், கேசஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ஸாக இருக்கலாம், ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம், இஷ்யூஸாக இருக்கலாம், எல்லாமே நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கிடைக்கிது. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணினாதான் எக்ஸாமில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல ரேங்க் எடுக்க முடியும். இந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது. சரியா ஒரு வருஷம் முன்னாடி 2025 ஆகஸ்ட் 27ஆம் தேதி தான் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணினேன். என்னையோட ஒரு வருஷம் ஆகுது. எஸ், இன்னைக்கு சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ஸோ இந்த தருணத்தில் நான் சிலருக்கு நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே சமயத்தில் நான் சாரியும் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, யாருக்கெல்லாம் நான் தேங்க் பண்ணணும்? நம்பர் 1, என்னுடைய டீம். நான் என்ன நம்புறதுங்கிறது ஓகே, என் டீம் என்னை நம்பி என்னை சப்போர்ட் பண்ணி பொறுமையாக என் கூட வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய முதல் தேங்க்ஸ். செகண்ட் தேங்க்ஸ், நான் 10 வருஷம் வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷனில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த இன்ஸ்டிடியூஷனோட டைரக்டர்ஸ், அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்னுடைய எபிலிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்றைக்குமே அவங்களுக்கு என்னுடைய நன்றி கடன்கிறது இருக்கும். அதை விட முக்கியமான தேங்க்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ்பிரண்ட் கம்யூனிட்டி. உங்கள் சப்போர்ட்னால மட்டும்தான் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னால இந்த ஃபஸ்ட் இயரை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணவும் முடியுது, குவாலிட்டி ப்ராடக்ட்ஸும் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸ்டூடெண்ட்ஸோடைய சப்போர்ட் தாங்க, உங்கள் சப்போர்ட், உங்கள் என்கரேஜ்மெண்ட், உங்கள் ஹெல்ப் நான் கூட சொல்லுவேன். அதுதான் எனக்கு தேவையான கரேஜையும் கொடுத்துச்சு. சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸை ஸ்டார்ட் பண்ணவும் முடிஞ்சிச்சு. நல்ல குவாலிட்டி பெய்டு ப்ரோக்ராம்ஸாக இருக்கலாம், ஃப்ரீ இனிஷியேட்டிவ்ஸாக இருக்கலாம். இது ரெண்டுமே சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸில் பெய்டோ ஃப்ரீயோ எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான். ஸோ ரெண்டுமே குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கான எல்லா உத்வேகமே நீங்கள் கொடுத்த மோட்டிவேஷன்லேருந்து மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஐ எம் ஆல்வேஸ் இன்டெப்டட் ஃபார் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், அஸ் வெல் அஸ் தி என்டையர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் கம்யூனிட்டி. ஏன்னா எனக்கு பெரிய இன்வெஸ்டர் பேக்கிங்லாம் கிடையாதுங்க. எனக்கு பின்னாடி ஒரு பெரிய நேம்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே முழுக்க முழுக்க என்னுடைய சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸுங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய நேமாக இருக்கலாம், இல்லை குணா மதிவானுங்கிற பேராக இருக்கலாம், இதெல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் மூலயமா ஸ்ப்ரெட் பண்ணுறது தான். ஒரு ஆர்கானிக் கண்டென்ட் மூலயமா தான். என்கிட்ட ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு, ஒரு பெரிய போஸ்டர்ஸ் போகிறதுக்காக இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ காசுலாம் கிடையாது. என்னுடைய சேவிங்ஸை வச்சு தான் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸே ஸ்டார்ட் பண்ணது. ஆர்கானிக் கண்டென்ட் மூலயமா தான் நான் எனக்கு ரீச் கிடைச்சது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி, எனக்கு ஒவ்வொருத்தரும் அட்மிஷன் போடுற ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், எல்லாருமே வேர்ட் ஆஃப் மவுத். இவங்க ரெஃபர் பண்ணாங்க, அவங்க ரெஃபர் பண்ணாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல், ஆஸ்பிரன்ஸ் சப்போர்ட் இல்லாமல் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸோடைய ஜேர்னி கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஐ வில் பி ஆல்வேஸ், எப்பொழுதுமே நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். யூனிக் ப்ரோக்ராம்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம்.
75, 75 பிரிலிம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம். 29 கொஸ்டின்ஸ் முதல் வருஷமே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். 75, 75 நான் ரொம்ப வருஷமா நடத்திக்கிட்டு இருந்தாலுமே, சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஆரம்பிச்ச முதல் வருஷத்திலேயே 29 கொஸ்டின் நம்ம 2026 பிரிலிமினரில ரிஃப்ளெக்ட் பண்ணினோம். எக்கனாமி பிரிலிம்ஸ் மாடியூல் இங்கிலீஷ்ல பைலிங்குவல்ல 2026 பிரிலிம்ஸ்ல கேட்ட எல்லா எக்கனாமிக் கொஸ்டினுமே நம்ம கிளாஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் சீரிஸா இருக்கலாம், குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராம். லாஸ்ட் மினிட்ல பிரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராம் கொடுத்தோம். மாடியூல் வைஸ் கொடுத்தோம். எக்கனாமிக், என்வாயன்மெண்ட்டுக்கு, ஜியோகிராஃபிக்கு 999க்கு நம்ம கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி பெய்ட் இனிஷியேட்டிவ், மிஷன் என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டி எப்படி நம்ம வந்து ஈஸியா கவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பெய்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அஃபோர்டபுள் காஸ்ட்ல நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி ஃப்ரீ இனிஷியேட்டிவ்ஸ், எவ்வளோ குவாலிட்டி ஃப்ரீ இனிஷியேட்டிவ்ஸ். ஹிட்லிஸ்ட் சீரீஸாக இருக்கலாம். இந்த ஹிட்லிஸ்ட்ல இருந்து ப்ரிலிம்ஸ்லையும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டுச்சு, மெயின்ஸ்லையும் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவாக இருக்கலாம். ஒவ்வொரு வாட்டியுமே நான் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவ் வந்து முன்னாடிலேருந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியுமே டெய்லி ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பர்ஸாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிவைக்யூ பேஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் கண்டக்ட் பண்ணோம். டெலிகிராம் சேனலில் நிறைய வேல்யூ அடிஷன் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லா குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது சாத்தியமானதுக்கு முழு காரணம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் மட்டுமே. உங்கள் சப்போர்ட், உங்கள் மோட்டிவேஷன் தான். ஒவ்வொரு வாட்டியும் நானும் சரி, இல்லை என் டீமும் சரி, கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணால் கூட உங்கள் மெசேஜஸ், உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் பர்சனலைஸ்ட் இமெயில்ஸ், அதுதான் எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி பார்த்துக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தே மூவ் பண்ண வச்சிருக்கு. இந்த இடத்துல உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கவும் விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்டர் பேக்கிங் இல்லை. நான் பெய்ட் கோர்சஸ் மூலிமா வர வருமானத்தை எடுத்து தான் குவாலிட்டி ஃப்ரீ கண்டென்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது டெய்லி ஆன்சர் ரைட்டிங்காக இருக்கலாம், அது மேகசினாக இருக்கலாம், இல்லை வேறு என்ன ப்ராடக்ட்னாலும் இருக்கலாம். அதுக்கு நிறைய டைம் தேவைப்படுது, ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைப்படுது, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸும் தேவைப்படுது. ஸோ இருக்கிற லிமிட்டட் ரிசோர்ஸஸை வச்சு மேனேஜ் பண்ணும்பொழுது இந்த ஃபஸ்ட் இயருங்கிறது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக, அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. அதே சமயத்தில் மேகசின்ஸை எங்களால் டைமில் ரிலீஸ் பண்ண முடியல. எப்பொழுதுமே ஒரு சின்ன டிலே இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இனிமே அடுத்த மாதத்தில் இருந்து மேகசின் பார்த்தீங்கன்னா 15க்கு முன்னாடி, ஒவ்வொரு மாதமுமே 15ஆம் தேதிக்கு முன்னாடி நாங்கள் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். டெய்லி ஆன்சர் ரைட்டிங்கில் தினமுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர் ஆன்சர் அனுப்புகிறீங்க. எல்லார் பேப்பரும் திருத்தணும்னு எனக்கு ஆசை இருக்க தான் செய்யுது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்னாலையும், ஹியூமன் ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்னாலையும் எல்லாரையுமே என்னால் திருத்தி கொடுக்க முடியறதில்ல. ஆனால் கண்டிப்பாக கோயிங் ஃபார்வர்ட் எனக்கு நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த ப்ரோக்ராமை இன்னுமே நம்ம பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய குவாலிட்டி ஃப்ரீ இனிஷியேட்டிவ், செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக அதை கொண்டு வருவேன். பட் இது எல்லாத்துக்குமே உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் மூலயமா நீங்கள் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ நீங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருந்தீங்கன்னா, சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் ஃபெல்லோ ஆஸ்பிரன்ஸ் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். குணா மதிவாணன் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது எனக்கு ரொம்ப 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 முக்கியம். என்ன ஃபீட்பேக் இருந்தாலும், என்ன அப்ரிசியேஷன்னாலும், என்ன கிரிட்டிசிசம்னாலும், சார் நீங்கள் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் சூப்பராக பண்ணுறீங்க, என்னன்னாலும் வெளிப்படையாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. டெலிகிராமில் பர்சனலைஸ் மெசேஜ் அனுப்புங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள், எப்படினாலும் ரீச் பண்ணுங்கள். எல்லாமே எங்களுக்கு மோட்டிவேஷன். நல்லதும் மோட்டிவேஷன், கெட்டது தப்பாக ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக நான் அதை எடுத்துக்கிட்டு, கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துக்கிட்டு அதை நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி சார் ஒரு நல்ல ஐடியா இருக்குது, சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். இப்படி உங்களுக்கு தாட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே எனக்கு ரொம்பவே ஒரு வேல்யூபிள் இன்புட்டாக நான் எடுத்துப்பேன். இந்த ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஒரு டோக்கன் ஆஃப் செலிப்ரேஷன் அடுத்த 5 நாளைக்கு, அதாவது 31 ஆகஸ்ட் வரைக்கும் 365x365 கோர்ஸ் மட்டும் நான் வந்துட்டு 50% டிஸ்கவுண்ட்டில் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரலான் இருக்கேன். இந்த 5 நாளைக்கு மட்டும்தான். 365 ஒரிஜினல் ப்ரைஸில் இருந்து 50% டிஸ்கவுண்ட் ஆகஸ்ட் 31 யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் உங்களுக்கு இந்த பிஒய்க்யூ பேஸ்ட் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவ் இருக்காது. மண்டேலேருந்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய எமோஷன்ஸை, என்னுடைய ஃபீலிங்ஸை உங்ககிட்ட இந்த வீடியோ மூலயமா ஷேர் பண்ணிக்கிறதுல. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணா மதிவாணன்.